இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து புதுசாக ரோஜா செடி வாங்கினா கவர்லேயே எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வாங்கின கவர்லேயே கொஞ்சம் ஃபெர்டிலைசரில் எண்ணெய் கொடுத்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பாட்குள்ளே அப்புறம் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா சூப்பராக வளரும். இங்கே பாருங்கள், காஷ்மீர் ரோஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வாங்குகிறேன். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். மொட்டோடு தான் வாங்கினேன். கொஞ்சம் 2 மொட்டை இருக்கிற போல தான் நீங்கள் வாங்கிக்கணும், அப்போ தான் நல்லது. இப்போது வந்து நம்ம வந்து பூவெல்லாம் நல்லா பெருசாக இருக்கா, அடர்த்தியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா அடர்த்தியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வர பூவும் அதே போல் வர வைக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு, உடனே வராது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும். உடனே வரணும், நிறைய எருவெல்லாம் கொடுத்தோன்னா செடி காஞ்சிடும். நீங்கள் கொஞ்சம் போல் ஃபஸ்ட்டு சின்ன நம்ம ஒரு ரோஜா செடி வாங்கினா கொஞ்சம் போல் ஃபெர்டிலைசர் கொடுத்து வளர்க்கணும். இந்த செடி பாருங்கள், இது வந்து ரெட் கலரு. இது வந்து நிறைய தளிர் இருக்குது, ரெட் கலர் தளிர் இருக்குது பாருங்கள், ரெட்டாக இருக்குது தளிர். பூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் கூட தளிர் இருக்குது. இது போல் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் பாருங்கள், இது வந்து இந்த செடியிலேருந்து இப்படி வந்துட்டு காஷ்மீர் ரோஸில் கூட இதில் பூ வந்து சீடு வருது. நம்ம பூ காஞ்சதுமே சீடு வரும். இப்போ இது போல் நல்லா தளிர் இருக்கிறது தான் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. ரோஸ் பிளான்ட் வாங்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. கொஞ்சம் செடி பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும், நல்ல முட்டந்தாய். இது வந்து பெரிய கவரில் வந்திருக்கு. இது போல் செடி வாங்கினதுமே எப்படி நம்ம வந்து நான் கவர்லேயே அப்படியே வச்சு நம்ம தண்ணி ஊற்றினா வளர்றதுன்னா, இப்போ நான் தளிரோடு தான் வாங்கினேன், அதனால் எதுவும் கட் பண்ண தேவையில்ல. இந்த பூ வந்து பழைய பூ வந்து நம்ம கட் பண்ணிடணும், அப்போ தான் இந்த தளிரில் நல்லா வரும். அதே சமயத்தில் கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும். கீழே பாருங்கள், இந்த கவர் கடியில் வேர் தெரியுது. சப்போஸ் அது போல் இருந்ததுன்னா நீங்கள் செடி எடுத்து நட்டுடணும், இல்லை வந்து கட் பண்ணிடணும், வேர் வந்து கட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா என்ன செய்கிறீங்கன்னா பாருங்கள், இது போல் வந்து தென்னங்குச்சி எடுத்து இது போல் வந்து லைட்டாக வந்து கொத்தி விடணும். அதாவது மேல் பாகத்தில் மட்டும் இல்லை, உள்ளே நல்லா இறங்குற போல் குச்சியில் வந்து இது போல் குத்தி விட்டோம்னா நம்ம நல்லா உள்ளே போகணும் இந்த குச்சி வந்து. அப்போ தான் இந்த சாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு லூஸ் ஆகும். களிமண் அவங்க வச்சது வந்து களிமண், அதனால வந்து டைட்டாகவே இருக்கும். நம்ம இப்போவே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் தான், லேட்டாக நம்ம நட போகிறோன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணும். எதுக்காகனா அப்புறம் இப்படியே தான் டைட்டாகவே இருக்கும். அதனால முன்னாடி நடுறதுக்கு ஒரு 1 வீக் ஆகுது, 3 டேஸ் ஆகுதுன்னா அப்போ நீங்கள் வந்து இது போல் தென்னங்குச்சி எடுத்து நல்லா லைட்டாக வந்து இது போல் ஹோல்ஸ் போடணும் சாயிலுக்குள்ளே. கொஞ்சம் கிணத்து குச்சி எடுத்துக்கணும், ரொம்ப மெத்து நின்றுதுன்னா குச்சி வந்து போகாது. இது போல் கொத்தி விட்டுட்டு நீங்கள் வந்து மண்புழு எரு தண்ணி வந்து தண்ணியில் கலந்து பாருங்கள். இது போல் வந்து மண்புழு எரு இல்லை, இது வேப்பமுன்னாக்கு. நீங்கள் வந்து மண்புழு எரு வந்து தண்ணியில் கலந்துட்டு ஊற்றலாம், இல்லைன்னா இது போல் வேப்பமுன்னாக்கு தண்ணி கூட ஊற்றலாம். அப்போ வந்து தளிர் வரும். ஏற்கனவே வந்து இதில் தளிர் வந்திருக்கு, அதனால நான் வேப்பமுன்னாக்கு கொடுக்கல. நான் வந்து மண்புழு எரு வந்து மேலே போடலாம் கொஞ்சம் மாட்டு சாணத்தோட அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் புது செடி வாங்கினா இதெல்லாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மேல் பாகத்தில் மட்டும் மாட்டு சாணமும் மண்புழு எருவு நீங்கள் கலந்துட்டு மேல் பாகத்தில் போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக மணல் கலந்து விட்டுடணும். போட்டு கலந்துட்டு ப்ளைன் வாட்டர் டெய்லி ஊற்றலாம். டெய்லி காலையில் ஒரு வாட்டி நல்லா ஃபுல்லாக ஊற்றிடணும், கீழே இறங்கி தண்ணி வந்துடணும். டெய்லி ஒரு வாட்டி ஊற்றிடணும். தொட்டிக்குள்ளே போட்டு நட்டதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நிறைய ஊற்றக்கூடாது சொல்கிறது. இப்போ கவரில் இருக்கிறதுனால டெய்லி நம்ம தண்ணி விடணும். இப்போ வந்து காஷ்மீர் ரோஸ்க்கு இப்போ நான் இந்த செடிக்கு பண்ணி காமிச்சேன், அதே போல் தான் நீங்கள் காஷ்மீர் ரோஸ்க்கு இது போல் லூஸ் பண்ணிவிட்டு சாயில். ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றிட்டு வச்சுடுங்க, அதுக்கப்புறமா கொத்தி விடுங்க. சப்போஸ் ரொம்ப குச்சியே இறங்கலை, அந்தளவுக்கு டைட்டாக இருக்குதுன்னா நீங்கள் பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு முக்கி வச்சிடணும். தண்ணி ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு பக்கெட்டில் நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கவர் எடுத்து அப்படியே இறக்கிட்டு இன்னொரு பாட்டில் வச்சு நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றலாம். இது போல் கொத்தி விடலாம். ஏன்னா லூஸ் ஆகிறதுக்காக மண் சொல்கிறேன் நான். காஷ்மீர் ரோஸ் வாங்கினா எந்த ரோஸுமே நம்ம இப்போ கவர்லேயே வச்சு கொஞ்ச நாள் ஆகும் வளர்க்குறதுக்கு தொட்டியில் போட்டுன்னா நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணலாம். அதாவது இப்போ மெயின்டெனன்ஸ் நான் என்னென்ன சொல்லணும்னா அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். 1 வீக் ஒன்ஸ் கூட நீங்கள் தண்ணியில் கலந்து, இப்போ வேப்பமுன்னாக்கு ஒரு வாட்டி தண்ணியில் கலந்து ஊற்றலாம், இல்லை மண்ணுக்குள்ளே கூட போட்டுடலாம்.
எப்படி ஒன்றாலும். ஆனால் 1 வீக் ஒன்ஸு இல்லை எல்லாமே கலந்து ஒரு வாட்டி விட்டுடணும். 15 டேஸ் ஒன்ஸு கவர்லேயே சப்போஸ் வச்சுக்கிற மாதிரி இருந்தா. பாருங்கள், லீஃப் எல்லாம் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது, மாவு போல். இது வந்து அவங்க வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க மருந்தெல்லாம், ஃபங்கிசைடு. அதுதான் வெள்ளை வெள்ளையாக தெரியுது. நல்லது தான் நம்மளுக்கு செடிக்கு. இது போல் நீங்கள் கூட வாங்கி வச்சுக்கணும், மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும். சப்போஸ் மருந்தெல்லாம் என்னால் கடையில் வாங்க முடியாதுன்னா வேப்ப இலை தண்ணியே போதுமானது. அதாவது சுடு தண்ணி வெந்நீரில் நீங்கள் கொஞ்சமாக வேப்பிலை போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பிளான்ட்டு ஃபுல்லாக. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.